ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன செய்யறேன்னு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பாப்பாங்களுக்கு ஒரு ஆசை என்னென்னா ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறாங்களேங்க, அதில் வந்து இலை போட்டு வெரைட்டியாக வச்சு சாப்பிட்றாங்களேங்க. அதே மாதிரியே பாப்பாங்களுக்கும் சாப்பிடணுன்னு நான் ஆசை. அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, எனக்கு உடம்பு இல்லாதனால எதுவுமே செய்ய முடியல. குழம்பு வச்சுட்டு அந்த குழம்புலேருந்து எடுத்து வறுவல் பண்ணி அப்படி கொடுத்துருவேன். இப்படி தான் இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து சரி அவங்க கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், அவங்க ஆசையை நிறைவேற்றிடலான்னு சொல்லிட்டு தான் செய்ய போகிறேன். என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரத்தம் கேட்டாங்க. ரத்தம் கிடைக்கலிங்க, அவங்க அப்பா வாங்கி போயிருக்கிறாங்க. அப்புறம் முட்டை வீட்டில் இருக்குதுங்க, அதை வந்து செஞ்சுட்டா வேலை முடிஞ்சுங்க. பாப்பாங்க ஆசை தீர சாப்பிட வைக்க போகிறேங்க. அதுதாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். பாப்பா என்ன பண்ணுற பாரு, அவள் கோவத்தில் இருக்காங்க, அதனால தாங்க அப்படி உட்காந்துருக்குறா. இங்கே பாருங்க, மெட்ராஸ் போயிட்டு பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாங்காமல் சாப்பிடுங்க. அது ஒட்டவே முடியல, கிழிஞ்சு போகுது. இங்கே பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். முன்னாடி ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் நல்லா வந்து கனமாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப லேஸாக இருக்குது, ஒட்டவே முடியல. ஸ்டிக்கர் கிழிஞ்சு போகுதுங்க. காலேருந்து இதனால எனக்கு அவங்களுக்கு சண்டை. அதுவும் எனக்கு பிடிக்காத கலர், லைட் கலர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. நம்ம தான் லைட்டாக இருக்கோம், நம்மளை சுற்றி டார்க்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, ரெடி பண்ணியாச்சு. புளியை கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சிட்டு குழம்பு தாளிக்க வேண்டியதான். மீன் கழுவிட்டாங்க, சிக்கன் மீன்லாம் கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சாச்சு. புளியை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். கரைச்சி ஊற்றிக்கலாம். ரத்தம் பிள்ளைங்க கேட்டாங்க, ஆனால் ரத்தம் தான் கிடைக்கவே இல்லையாம்மா. காலையிலேயும் இங்கிட்டு வேலைக்கு வேறு போயிட்டாங்களா, அதனால வந்து 10 மணிக்கு தான் வந்தாங்க. 10 மணிக்கு வந்து போய் கேட்டால் ரத்தம் இல்லைன்னாங்க. 1 மணி நேரம் கழிச்சு வர சொல்லியிருக்காங்களா, போயிருக்கிறாங்க. வருதா என்னன்னு தெரியல, இங்கே இருக்குதா என்னன்னு தெரியல. இருந்தால் செய்ய வேண்டியதான். நான் வேறு வெங்காயம் எல்லாம் சேர்த்து கட் பண்ணி வச்சிட்டேன். சரி, அது வரைக்கும் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வா. அப்பா கிட்ட பாப்பாக்கு இலை போட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குதாம்மா. அதனால வந்து கேட்குறா. அவங்க அப்பா கிட்ட தான் சொல்லணும். இலை இங்கே இல்லைங்க, கொஞ்சம் தூரமாக போய் தான் வாங்கணும். அது தூரமாக இருக்குதுங்க, கடை தூரமாக இருக்குதுங்க. எங்கள் வீட்டுக்கு அங்கே வந்தோடனே கேட்கணும், இலை வாங்கிட்டு வராங்களா என்னன்னு. மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ரத்தம் கேட்டால் ரத்தம் தான் கிடைக்கல. முட்டை 2 இருக்குது, பிள்ளைங்களுக்கு வேக வச்சு கொடுத்துடலாம். இப்போ அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. என்ன ரெடி பண்ணிட்டாங்கன்னு பார்க்கலாம். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இது வந்துட்டு இது பொரியலுக்காமா, கிரேவிக்கு குழம்புக்கு. பச்சை மிளகா, வெங்காயம், புளிச்சாறு. இது வந்துட்டு சிக்கன், மீன். இந்த சைடு வந்துட்டு ரத்தம் இருக்கு. சரி, அங்கே வை. ரத்தம் அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ இலை வாங்க போறாங்க. மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. அதில் தான் இது வந்து சம்பளத்தில் போட்டு வச்சுருக்கேன். அதில் தான் நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் பார்த்தீங்களா, மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. இப்போ உப்பு போட போகிறாங்க மம்மி. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம். எண்ணெயே நான் ஊற்றலை, எண்ணெயை ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு அப்படி தாளிச்சிக்கலாம். இந்த சைடு குழம்பு தாளிச்சு விட்டு இந்த சைடு சிக்கனை தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ சீக்கிரம் வர முடியும். பிள்ளைங்களாம் பசிக்குதுங்கிறாங்க. எப்பதான் சாப்பிடுவோம், கபகபன்னு இருக்கு. கபகபன்னு இருக்குதா? பிள்ளைங்களுக்குலாம் கபகபன்னு இருக்குதா? நான் தீனி கூட திங்காம உட்காந்துட்டு இருக்கேன். தீனி திங்கலையா? கடைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போய் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு விட்டா மிச்ச காசுக்கு ஆளுக்கு ஒரு ஜம்ஸ் பாக்கெட் வாங்கி வராங்க. தீனியே திங்கலையா? சாப்பிடல.
வெங்காயம் தக்காளி வணக்கி இருக்கிறேன். இந்த சைடு வந்து சிக்கன் தாளிச்சு விட்டுக்கலாம். பட்டை கிராம்பு போட்டேன், அதுக்கடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வா புளியில காப்பி சுட்டுக்குள்ள அதை ஊற்றிக்கலாம். குழம்பு அந்த சைடு இருக்கிறது என்னமா குழம்பு அந்த சைடு இருக்கிறது இவ்வளவு க்ளோஸ் அப்ல நீ எடுத்தீங்கன்னா தண்ணி கட்டி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் போட்டுக்கலாம் கிரேவில. பாப்பா என்ன பண்றா? உட்காந்துருக்கா? உருளி எடுத்து போயிட்டாளா? உட்காந்துருக்கா. சிக்கன் போட்டு நல்லா வணக்கி இதுதானே குழம்புக்கு நீங்க இதுதானே வறுவலுக்கு எது வறுவலுக்கு எது குழம்புக்கு? இது இன்சைடு இருக்கிறது குழம்புக்கு நீங்க இன்சைடு இருக்கிறது வறுவலுக்கு நீங்க. அது மீன் குழம்பு, இது சிக்கன் கிரேவி. கொஞ்சம் எடுத்துக்கலாம். தீந்து போச்சு. கறி மசாலா தூளுமே வீட்டில் அரைச்சது தான். எல்லாமே நான் ஓரளவுக்கு வீட்டில் அரைச்சி தாங்க வச்சுருப்பேன். என்னால் முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு வச்சுப்பேன். வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூள். இப்போ சிக்கன் கிரேவிக்கு வந்து கறி மசாலா தூள் போட்டு வணக்கிக்கலாம். கை வலிக்குதுமா. மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வணக்கிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். வறுத்து கொண்டிருக்கிறார்கள். ரத்தம் வாங்கி பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக அலைஞ்சி தேடி கண்டுபிடிச்சி வாங்கி வந்துட்டாங்க. அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா முடியல இருக்குவாங்க அங்கே, அதனால க்ளீன் பண்ணிக்கலாம். வந்து காட்டு வருஷம் பார்த்தீங்களா எவ்வளோ பியூர் ரெட்டாக இருக்குன்னு. இது வந்து 2 ரத்தமாங்க. பாருங்க எத்தனோன்னு இருக்குதுன்னு. 2 ஆட்டோட ரத்தமாமா. நான் ஒன்று தான் வாங்கிட்டு வர சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரங்க 2 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அம்மா ரத்தத்தை வாஷ் பண்ணுறாங்க. ஏன் காலில் தெரிக்குது. ரத்தத்தை நல்லா அலசிக்கலாம். ஏன்னா முடியல அங்கங்கே இருக்கும். அது பிள்ளைங்களாம் சாப்பிட்றதுனால நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எப்படி கெட்டி ஆகி போய் கிடக்குதுன்னு பாருங்க. ஜெல்லி ஆட்டம் ஆயிடுச்சுங்க. அந்த ஸ்ட்ராபெரி ஜெல்லி வாட்டர்மெலன் ஜெல்லிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு போச்சுங்க. இது 2 ஆட்டோட ரத்தமாமா. இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நான் ஒரு ரத்தம் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் 2 ஆட்டு ரத்தம் இருக்குது. லாஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் எடுத்துட்டு போங்க. ஒரு ஆட்டோட ரத்தம் 50 ரூபாய் ஆகும். இது வந்து 2 ஆட்டு ரத்தம் இருக்குது. ஆனால் வந்து 70 ரூபா மட்டும் வாங்கிக்கிட்டாங்களாமா. 100 ரூபா வருது, 70 ரூபா மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்களாமா. அதுதான் இப்போ செய்ய அவ்வளோ வேலை இல்லைங்க. நல்லா சுத்தமாக தான் இருக்குது. முடியல அவ்வளோக்கா இல்லை பாஸ்ட் டைம். அதனால சும்மா கழுவிட்டு அப்புறம் அங்கங்கே லைட்டாக ஒரு 2 முடி மட்டும் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு இப்போ நல்லா பசஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. பசஞ்சிட்டு தாளிச்சு விட்டுறலாம். பிள்ளைங்க வேறு பசிக்குதுங்கிறாங்க. ரத்தத்தை வந்து நல்லா கரைச்சி வச்சுங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிட்டா தான் வேகும் போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே கட்டியாக இருக்கும். அதனால தாங்க. இங்கே பாருங்க நல்லா இப்படி கரைச்சிட்டேன். என்ன பண்ணுறீங்க? குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. மீனை போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். நீ எங்க இருந்து ஓடியாந்த? அடுத்த கூட தானே விளையாண்டுட்டு இன்னும் ரெடி ஆகலைங்க. வெந்துக்கிட்டு இருக்குது. சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சைடு வந்து குழம்பு வச்சாச்சு. அதுக்கடுத்தது இதை எடுத்து பாத்திரத்தில் மாற்றிட்டு கழுவிட்டு ரத்தத்தை வறுத்துக்கலாம். ஏன்னா 2 பாத்திரம் தான் இருக்குது. வேறு பாத்திரம் இல்லை, எல்லாம் மேலே இருக்குதுங்க. அதனால ரத்தத்தை வறுத்துக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரத்தத்தை தாளிச்சு விட்டுட்டு சாப்பாடு வச்சா சாப்பாடு கரெக்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டுக்காரங்களும் சின்ன பாப்பாவும் வந்து கடைக்கு இலை வாங்க போயிருக்காங்க. இங்கே எங்கேயுமே இல்லைங்க. ரொம்ப தூரம் போய் தான் வாங்கணும். பாப்பா வந்து ஆசைப்பட்டாலா, சரி இலை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிருக்கிறாங்க.
அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். என் தங்கச்சினா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், என்னையும் பிடிக்கும். ஆனால் என்னை விட அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவள் பிறக்கும் போதே உடம்பு சரியில்லாமல் பிறந்தால, அதனால் அவள் மேலே கேர் வந்துட்டு அதிகமாக வைப்பாங்க. இவளுக்கு பாருங்க எப்படி ஒரு எண்ணன்னு, அவங்க அப்பா 2 பேர்த்தையுமே சமமாக தான் பார்ப்பாங்க. என்ன ஒன்று அவ மேலே எக்ஸ்ட்ரா கேரு. ஆனால் வந்து இவ என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. வருஷா கையில் தான் கொடு அப்படின்னு சொல்லி சம்பளம் வாங்கிட்டு வந்தால் கூட இவ கையில் தான் கொடுப்பாங்க. எதுனாலும் இவ கையில் தான் கொடுப்பாங்க. கொடுத்துதான் பண்றாங்க. ஆனா வந்து இவளுக்கு வந்து அவன் மேலதான் பாசம் அதிகம், நம்ம மேல பாசம் இல்ல அப்படின்னு இவளே நினைச்சுக்கிறா. அப்பாவுக்கு அம்மா அப்பாவுக்கு வந்து பாப்பா மேலதான் பாசம் அதிகம், என் மேல பாசமே இல்ல அப்படின்னு சொல்லி ஆனவனா அழுகுறதுங்க. போட்டுக்கிட்டாங்கன்னா இவ பெரிய பிள்ளைங்கிறதுனால இவளை சட்டுன்னு திட்டிடுவாங்க, இல்லைன்னா ஒரு அடி கூட வச்சிருவாங்க. ஆனா அவளை வந்து அவ்வளவு சீக்கிரம் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா பிறந்தப்பையும் வேற கொஞ்சம் உடம்பு இல்லாம இருந்து பிறந்தாளுங்களா, அதனால அந்த அளவுக்கு அடிக்கவும் மாட்டாங்க. அடிப்பாங்க, ஏதோ லைட்டா தட்டிட்டு விட்டுருவாங்க, இவளுக்கு கொஞ்சம் நல்லா அடிச்சிருவாங்க. அதனால இவளுக்கு வந்து அவன் மேலதான் பாசம், நம்ம மேல பாசமே இல்லை அப்படின்னு இவளே நினைச்சுக்கிறாங்க. சரி வாங்க நம்ம தாளிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அரிசி சின்ன மஞ்சக்காமல வந்துரும் பாப்பா. ஏன் பாப்பா இப்படி பண்ற? இப்போ பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ண வெங்காயத்தெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாங்க. அது வெங்காயத்தில் நல்லா வணக்கி வச்சுங்க. அதை ஊற்றி கிண்டிக்கலாம். உப்பு போட வேணாம்னு சொல்லிட்டாங்களாமா, அதனால நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப பண்ணாத விஷயம். சாப்பிட மட்டும் செய்வாங்களாமா, ஆனா மூக்கு மூடிக்கிறா. பக்கத்துல வந்தா மூக்கு மூடிக்கிறா. எனக்கு ஸ்மெல் பிடிக்கல.